ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 2 டேஸ் மார்னிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் நான்சிங்காக தான் போகும். பிகாஸ் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்து நான் என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு கப்புள் ஆஃப் டேஸாக எனக்கு இந்த டாபிக் மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. சரி, இதை பற்றி பேசிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த டாபிக் பற்றி பேச போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். என்னடா ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஃபேமிலி கோர்ட் சைடு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைமில் போத்தீஸ்லலாம் பார்த்திங்கன்னா அடித்து தள்ளு முள்ளு நடந்துக்கிட்டு கூட்டம் க்யூ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ கோர்ட் சைடு போனோன்னா ஃபேமிலி கோர்ட்டு பெரிய க்யூவாக இருக்கும். நான் ஃபேமிலி கோர்ட் சைடு போனப்போ என்னடா இவ்வளோ பெரிய க்யூவாக இருக்குது, எதுவும் முக்கியமான கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் எதுவும் சொல்ல போகிறாங்களான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுக்கு, இல்லைங்க நிற்கிறவங்க எல்லாமே டிவோர்ஸ்க்காக நிற்கிறாங்கன்னாங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த சைடு அதிர்ச்சியாகவுமே இருந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து என்கிட்ட கவுன்சிலிங்க்கு ஒரு கப்புள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேட்ஸில் இருக்காங்க, ஒய்ஃப் வந்து இங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவங்களுக்கு 12 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தைய வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் என்கிட்ட தான் கவுன்சிலிங்க்கு வந்து அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. சரி, இப்போ வந்து அந்த கப்புள்ஸ் வந்து கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசனுக்காக டிவோர்ஸ் வாங்குறீங்கன்னு கேட்டதுக்கு ஒய்ஃப் இம்மிடியேட்டாக சொன்னாங்க, ஹஸ்பண்ட் வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படின்னாங்க. சரிங்க, அவங்க தான் ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? ஃபோன் பேசுகிறதே இல்லை மேடம், டெய்லி எனக்கு வந்து ஃபோன் பேசணும், பேசலை. வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பேசுகிறாங்க, அதுவும் ஒரு 1 hour கிட்ட தான் பேசுகிறாங்க. இங்கே நடக்கிற விஷயங்களெல்லாம் என்னால் அவர்கிட்ட வந்து ப்ராப்பராக கன்வே பண்ண முடியலை. டெய்லி பேசினா தானே என்னால் சொல்ல முடியுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் பேசினா தானே சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களோட கருத்தை அவங்க சொன்னாங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்காகவும் ஒய்ஃப்காகவும் தான் மேடம் நான் போய் ஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து மார்னிங்லேருந்து நைட் வரையுமே டியூட்டி இருக்கும். ஸோ போகவும் வரவும் ட்ராவலிங் டைமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வந்து நான் ரெஸ்ட் எடுக்க தான் டைம் கரெக்டாக இருக்கும். சண்டே ஒரு நாள் தான் மேடம் ரெஸ்ட்டு. அதனால் அன்றைக்கி வந்து ஒரு 1 or 2 hours வந்து நான் ஃபோன் பேசுவேன் அப்படின்னு அவரோட கருத்தை வந்து சொன்னார். சரி, இதில் எங்கெங்கே டைவர்ஸ்ன்ற ஒரு டாபிக் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒருத்தரோட இனி என்னால் வாழ முடியாது, ஸோ டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்றாங்க அவங்க. இவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃபும் பாப்பாவையும் விட்டு என்னால் இருக்க முடியாதுங்க, அதனால் டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்றாரு. எனக்கு இவங்களோட டிவோர்ஸ் ரீசன் கேட்குறப்ப இட் ரியலி சவுண்டட் ஹாரிபிள். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் பேசாததுக்கு வந்து டிவோர்ஸா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய யங் கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவசரமாக லவ் பண்ணுறாங்க, அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. எந்த ஸ்பீடில் கல்யாணம் பண்ணுறாங்களோ அதே ஸ்பீடில் வந்துட்டு டிவோர்ஸ்க்கும் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஏதோ இன்ஸ்டாமார்ட்டில் பொருள் வாங்குற மாதிரி ஆன்லைனில் டிவோர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்து டிவோர்ஸ் நோட்டீஸும் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக மேரேஜ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட். இது வந்து நம்ம வந்து இன்னொருத்தரோட லைஃப்குள்ளே வந்து போகிறோம். அவங்க லைஃப்பும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அண்ட் 2 ஃபேமிலியும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஸ்பின்ஸ்டராக இருக்கீங்கன்னா, நான் என் லைஃப்பில் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் என்னை தான் வந்து பாதிக்கும், இல்லை அதிகபட்சம் என்னோடய பேரண்ட்ஸை பாதிக்கும். இதில் தேர்ட் பார்ட்டியோட லைஃப் யாரோடதையும் நான் வந்து இதில் இன்வால்வ் பண்ண போகிறதில்ல. பட் பீயிங் இன் அ ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எந்த முடிவு எடுத்தோன்னாலும் நம்மளை நம்பி வந்திருக்கிறது ஏதோ ஃபீமேல் ஆர் மேல், அவங்களையும் அது பாதிக்கும், 2 ஃபேமிலியும் பாதிக்கும். இதை தாண்டி 3ஆவதாக நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களையும் அது வந்து பாதிக்கும். நான் இந்த கப்புள்கிட்ட வந்து கேட்டேன், சரிங்க நீங்கள் டிவோர்ஸ் வாங்குறீங்க, அவங்களோட 12 வயசு குழந்தைய என்ன செய்வீங்க அப்படின்னதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, நான் தான் மேடம் வளர்ப்பேன், ஏன்னா நான் தான் 10 மாதம் வந்து சுமந்து பெற்றிருக்கேன், அப்போ எனக்கு தானே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, அதனால் நான் வந்து பெண் குழந்தைய நான் என் கூடயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, நான் என் குழந்தைக்காக தான் மேடம் இவ்வளோ கஷ்டமான ஒரு ஜாபில் போயிட்டு நான் வந்து இருந்துகிட்ருக்கேன். இதில் எனக்கு 2 வாட்டி ஹார்ட் சர்ஜரி வேறு ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து குழந்தைய வந்து என் கூட தான் நான் வச்சுப்பேன் அப்படின்றாரு அவர். அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல ஐடியாவே கிடையாது. பட் ஒய்ஃப் வந்து ஃபுல் ஸ்டப்பனாக இருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும், எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய முடியாத ஒருத்தரோட என்னால் இனிமேல் லைஃப் லீட் பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க.
சரிங்களா? இப்போது இருக்கக்கூடிய யங் கப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் அப்படின்னு பண்ணுறதுக்கு முன்னாடியே லவ்வில் ஃபாலோ ஆயிடுறாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, மேக்ஸிமம் வந்து சில பேருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இப்போ லவ் மேரேஜ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அவசர அவசரமாக வந்து லவ் பண்ணிடுறாங்க. அந்த லவ்வை வந்துட்டு வீட்டில் வந்து சொல்லி பேரண்ட்ஸ் அக்செப்டோட சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லாமையும் சில பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மேரேஜ், லவ் இதெல்லாம் பண்ணுறப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. ப்ரீ மேரிட்டல் ஃபோட்டோ ஷூட், போஸ்ட் மேரிட்டல் ஃபோட்டோ ஷூட், லவ் பண்ணுறப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட், அதுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹனிமூன் ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் போடுறதுல தான் அதிகபட்சமான கவனம் இருக்கே தவிர்த்து they don't know what they are taking decisions in their life. அவங்க லைஃப்பில் அவங்க செய்கிறது அவங்களுக்கே அது வந்து சரியாக இருக்குமா இருக்காதா அந்த யோசனைன்றது வந்து அவங்களுக்கு செகண்டரியாக போயிடுது. ப்ரைமரியாக அவங்கள பிரச்சனை இன்றைக்கி ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் போடுறோமா, அதை 2000 பேர் பார்க்குறாங்களா, அதை ஒரு 15 பேர் ஷேர் பண்ணுறாங்களா, அதை தாண்டா கெத்து, இது தாண்டா லைஃப்ன்ற மாதிரி ஒரு ஃபீல்லே வந்து இருக்காங்க. பட் அது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு தயாராக இருக்கோமா, அதை வந்து அவங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிங் வந்து பண்ணணும். மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் அந்த லைஃப்குள்ளே போயிட்டு அந்த கமிட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து லைஃப் லாங் வந்து நம்மளால் இருக்க முடியுமா அந்த பர்சனோட. இவரோ இல்லை ஹி ஆர் ஷி போத், ஓகேங்களா, 2 ஜெண்டருமே. நம்ம வந்து அவங்க கூட வந்து லைஃப்பை லீட் பண்ண முடியுமா, நம்ம எடுத்துருக்க டெசிஷன் வந்து சரிதானா அப்படின்னு அந்த பொறுமையாக உட்காந்து யோசிப்போம். அது வந்து கிடையாது. அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட உடனே நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இது என்னோடய ரைட்ஸுன்றது பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கூட அட்வொகேட்ஸ் வந்து ரைட்ஸை பற்றி அவ்வளோவா பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸுக்குள்ளே இது என்னோட ரைட், இது உன்னோட ரைட், என் ரைட்டுக்குள்ளே நீ வராது, இந்த ரைட்ஸுன்றது அங்கே அதிகபட்சமான டாப்பிக்காக இருக்கும். ஒரு பிரச்சனை வருது, அதை உட்காந்து பேசுவோம், பேசி அதை சரி பண்ணுவோன்ற அந்த பொறுமை வந்து கிடையாது. ஏதோ தலைவலிக்குது, இன்ஸ்டண்ட்டாக ஜண்டூல் பாம்பை வாங்கி தடவி தலைவலியை சரியாக்குற மாதிரி பிரச்சனை வந்தாலே இது டிவோர்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு த்ரெட்டனிங் கீ ஃபேக்டராக வந்து இருக்குது. ஸோ வந்து நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் உடனே அப்படின்றது மட்டும்தான் இப்போ எல்லா யங் கப்புள்ஸோட மைண்ட் செட்டில் இருக்குது. ஒத்து வரலையா உடனே டிவோர்ஸே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. டிவோர்ஸ் பண்ணலாம். யாரை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெதர் ஹி ஆர் ஷி இஸ் அ சைக்காட்டிக் பேஷண்ட், அவங்க வந்து நம்மளை வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஹராஸ் பண்ணுறாங்க, இனி அவங்க கூட நம்மளால் இருக்கவே முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட் வரப்போ மட்டும் நீங்கள் வந்து டிவோர்ஸுன்ற ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஏன்னா இனி அவங்க கூட இருந்து அவங்கள புரிய வைக்க முடியாதுன்ற ஒரு நிலை வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிவோர்ஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஹராஸ் பண்ணுறவங்களோட நம்மளால் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. ஆனால் ஃபோன் பேசலை, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு சின்ன புரிதல், அதாவது ஹஸ்பண்ட் இவங்களுக்காக தான் போய் ஸ்டேட்ஸில் குடும்பத்தை விட்டு அங்கே போய் சாப்பாடு தண்ணி எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஆன் தியர் ஓன், இல்லை அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த குளிர் தேசத்தில் இருந்து ஒய்ஃப்காக குழந்தைக்காக தான் சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த பேசிக் புரிதல் கூட இல்லை அப்படின்னா இத்தனை வருஷம் ஒரு 14 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன புரிஞ்சு வாழ்ந்துருக்கீங்க? தட் இஸ் த பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா வாட் இஸ் லைஃப் சப்போர்ட்? இதில் அதிகபட்சமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தான். இவங்க ஈஸியாக 10 வருஷம் 15 வருஷம் ஏன் 20 வருஷம் கழிச்சு கூட டிவோர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அந்த நடுவில் குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஃபுட்பால் விளையாடுற மாதிரி இங்கிட்டலேருந்து அம்மா குழந்தை எனக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்றாங்க, அப்பா எனக்கு தான் குழந்தை மேலே ரைட்ஸ் இருக்குன்றாங்க. ஃபுட்பால் மாதிரி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி அவங்கள உதச்சி விளையாடுறப்போ மென்டலி பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான். ஸோ நீங்கள் டிவோர்ஸுன்ற ஒரு டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணணும். பீயிங் அ சிங்கிள் பேரண்ட் இஸ் நாட் தட் ஈஸி. அது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த வலி வேதனை என்ன அப்படின்றது தெரியும். when you cannot adjust with one person, how come you are going to face the society? That is the biggest question. Being a single parent is not that easy. நீங்கள் சொசைட்டிக்கு வரப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அண்டர்கோ பண்ண வேண்டியதாக இருக்கும், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி 2 சைடுமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? அதுக்கு நீங்கள் ஒரு ஆளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அட்ஜஸ்ட்ன்ற சென்ஸ் கஷ்டங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிக்கல, புரிதல் பேசி புரிய வச்சு லைஃப்பை லீட் பண்ணிடலாமே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். இது வந்து அட்வைஸோ இல்லை ரெக்வஸ்ட்டோ கிடையாது. பிஃபோர் கோயிங் இன் டு த டாபிக் ஆஃப் டிவோர்ஸ், ப்ளீஸ் சிட் அண்ட் டாக். 2 பேரும் மனசை விட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்தது குழந்தைங்க லைஃப்பை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்கள கொண்டு வந்து கவுன்சிலிங்க்கு விட்டுட்டு குழந்தைங்க வந்து அடமண்ட்டா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மேலே அது தப்பு கிடையாது. பீயிங் அ பேரண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாரி தான் குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ டிவோர்ஸுன்ற டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து மென்டலி ப்ரிப்பேராக இருக்கீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் பண்ணுங்கள். மேரேஜுக்கு அப்புறம் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே யோசித்து முடிவு பண்ணுங்க. இல்ல ஒத்தே வரலன்னா மட்டும் அந்த டிவோர்ஸுன்ற டாபிக்கு வாங்க. அது வந்து மெயின் டாப்பிக்கா லைஃப்ல இருக்கவே கூடாது. இதுதான் நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். பிகாஸ் ரொம்ப வேதனையா இருக்கு. நெறைய யங் கப்புள்ஸ் வந்து சும்மா குட்டி, குட்டி ரீசன்ஸ்க்குலாம் வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லி நிக்கிறது. ஆ இது வந்து ஃபேஷன் கிடையாது. திஸ் இஸ் லைஃப். ஒரு வாட்டி கிடைச்ச லைஃப்ப வந்து நம்ம எப்படி வாழ்றோமோ, அத பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த லைஃப்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே பெட்டர் ஹேவ் அ குட் டெசிஷன். ஓகேங்க. நம்ம வேற ஒரு டாபிக்ல நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். டாட்டா. பாய்.